திமுகவின் தலைவராக 11வது முறையாக மீண்டும் கருணாநிதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பொதுச் செயலாளராக அன்பழகன், பொருளாளராக ஸ்டாலின் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். திமுகவின் பொதுக்குழு கூட்டம் வெள்ளியன்று கட்சி தலைமையகமான அறிவாலயத்தில் நடந்தது. இதில் திமுக தலைவராக கருணாநிதி 11வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அன்பழகன் 10வது முறையாக பொதுச் செயலாளராகவும், ஸ்டாலின் 2வது முறையாக பொருளாளராகவும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். மத்திய பாரதிய ஜனதா அரசு மதவாத போக்கை கைவிட்டு நாட்டின் வளர்ச்சி குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும், தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தின் ஆட்சியில் தொலைநோக்கு திட்டங்கள் வகுக்க முடியாத நிலை உள்ளதாகவும், சட்டசபை மரபுகள் கேலிக்குரியதாக மாறி உள்ளதையும் கண்டித்து பேரணி நடத்தி கவர்னரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும், பொங்கல் பண்டிகையை தமிழர் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்றும் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய கருணாநிதி, திமுக யாருக்கும் அடிபணிந்து செல்லாது, ஜெயலலிதாவை விட பாரதிய ஜனதா பொய் வாக்குறுதிகளை அளித்து தமிழகத்தில் காலூன்ற முயற்சிப்பதாகவும் கூறினார். பிஜேபி ஆட்சி காலூன்றி இருக்கிறது. அப்படி காலூன்றி உள்ள இந்த ஆட்சியில் அவர்கள் ஆழ்கின்ற கடனாளர்களே இருந்தால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சொல்ல போனால் ஜெயலலிதாவை விட ஏமாற்று தட்டம் கற்றவர்கள் இன்றைக்கு நம்மை ஆளுவதற்காக வந்திருப்பதாக சொல்லிக் கொண்டு கோட்டம் பார்க்கின்றவர்கள். இந்த இயக்கத்தை யாரும் கடலாடி செல்ல சம்மதிக்க மாட்டோம். நாம் இந்த இயக்கத்தை கட்டி காப்போம். முன்னதாக திமுக உட்கட்சி தேர்தலில் முதன்மை செயலாளராக துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர்களாக சர்க்குண பாண்டியன், வி.பி. துரைசாமி, ஐ. பெரியசாமி, சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஆகியோரும், கொள்கை பரப்பு செயலாளர்களாக ஆ. ராசா, திருச்சி சிவா, மகளிர் அணி செயலாளராக கனிமொழி, மாணவர் அணி செயலாளராக புகழேந்தி, தொழிலாளர் அணி செயலாளராக சிங்கார ரத்தின சபாபதி ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டதாக பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டது.